வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா பெசரட் அடை. ஸோ இந்த பெசரட் அடைக்கு 2-3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடை வேறு, தோசை வேறு. தோசை அப்படிங்கிறது நைஸாக அரைச்சி பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு நம்ம சேனலில் அடை தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பெசரட் அடைக்கு கார சட்னி அல்லது ஆனியன் சட்னி அல்லது வந்து உங்களுக்கு ஜிஞ்சர் சட்னி, இது 3 தான் நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கங்க அல்லது ஸ்நாக்ஸ் டைமில் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெசரட் அடைக்கு 2-3 விதமாக நான் உங்களுக்கு எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விவரமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் நான் மேலே வந்து சஜஸ்டு வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்னுடைய இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை தொட்டு பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாமா? மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கடுகு சிறிதளவு, பச்சை பயிறு சுமார் 250 கிராம், ஆயில் 1 தேக்கரண்டி, ஜீரகம் சிறிதளவு, சால்ட் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 4, சின்னதாக 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். காரம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப, கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் 2 பத்தை, வெங்காயம் 1. இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பச்சை பயிரை சுமார் ஒரு 7 மணி நேரம் அளவுக்கு நான் ஊற வச்சிருக்கேன். ஸோ ஊற வச்சதும் இப்படி நசுக்குனாலே இதை பாருங்க, தண்ணி வருது, ப்ளஸ் வந்து பயிர் வந்து உடையிற மாதிரி, தோல் உரிகிற மாதிரி வருது. இந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா தான் இதை நம்ம இந்த பெசரட் அப்படிங்கிறது செய்ய முடியும். இப்போது இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக வடிகட்டிட்டு கொஞ்சம் நம்ம வந்து அடைக்கு அரைக்கிற மாதிரி கொரகொரப்பாக அரைக்கணும். அதையும் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். அரைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஜீரகம் பச்சை மிளகாய் இது 2த்தையும் சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா காரம் கரெக்டாக இருக்கும். காரம் வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்பதான். இப்போது பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை தண்ணி ஊற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த பெசரட் அடைக்கு மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணால் தண்ணி ரொம்ப ஊற்றி அரைக்கவும் கூடாது. அதே மாதிரி அரைச்சது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. காரணம் என்ன பண்ணால் ஊசின மாதிரி வந்து நுரை வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா உடனே செய்யறது தான் ரொம்ப நல்லது. இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பச்சை மிளகா ஜீரகம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போட்டு அரைச்சிட்டேன். இப்போது இதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சமாக தாளிப்பு போட்டுட்டு தாளிப்பில் தேங்காய், வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு வெறுமனை பண்ணுறதும் இருக்குது. உங்களுக்கு 2த்தையுமே நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது எண்ணெய் வச்சு காஞ்ச மிளகாய் போடணும், கடுகு கொஞ்சம் போடணும். இதெல்லாம் கடுகு கொஞ்சம் வெடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் தாளிப்பில், அப்புறம் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேங்காய் கடைசியாக போட்டு வறுத்துட்டு இறக்கிட வேண்டியதான். இதை எப்போ மாவோட எப்படி சேர்க்குறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள், நாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த தாளிப்பை இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தாளிப்பு கொஞ்சம் நல்லா நிறையா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த தாளிப்பு எப்படி போடுறதுன்னு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த தாளிப்பு போட்டதும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து அடை அப்படின்னும் போது கொஞ்சம் கட்டிமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஊற்றும் போது காட்டுறேன். இப்போ இந்த மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணதுமே லைட்டாக அந்த க்ரீன் கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆட் ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ அப்போ நல்லா இருக்கும் இதை பார்க்கறதுக்கு. அதுக்காக தான் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ண சொன்னது. இப்போது ஊற்றும் போது காட்டுறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், கல் காய வச்சாச்சு. இந்த கல் காய வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு அடையை தான் நான் ஃபஸ்ட்டு ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ
ஸோ இதை மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து நல்லா வேகட்டம் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. காரணம் என்ன, பாசிப்பருப்பு நல்லா கொஞ்சம் வந்து ஊர்னதாக இருந்தாலும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு ஃபியூ மினிட்ஸ் அடுப்பை ஸ்லோவாக வச்சு ஃபயரை ஸ்லோவாக வச்சு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டாப் ஆகும். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பின்னாடி வந்து கருப்பு கலர் ஆகிடும். காரணம் என்ன, பச்சை கலராக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு கருப்பு கலர் மாறிடும். அதனால் இப்போ வேகட்டும் காட்டுறேன். இதுக்கு நமக்கு எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து நான் சாதா ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஒரு சில பேர் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க, ஒரு சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க. அது அவங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. இப்போது நாம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக வெந்த பிறகு தான் நாம் திருப்பணும். அதுக்கு முன்னாடி நாம் லைட்டாக வந்து இப்படி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்புறதுக்கு ஏதுவாக இருக்கும். சரி, சேம் வந்து நம்ம அடை மெத்தடே தான். கொஞ்சம் வேகட்டம் காட்டு. இப்போது பாருங்கள், நல்லா திருப்பியாச்சு. திருப்பின பிறகு என்ன மாதிரி கலர் வருது பாருங்கள். இந்த கலர் தான் வரும். காரணம் என்னென்னா, நம்ம வந்து கம்மியான ஃபயர் வச்சு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். ரொம்ப நீங்கள் ஃபயர் ஜாஸ்தி வச்சிங்க அப்படின்னா அதனுடைய பின்பக்கம் வந்து ரொம்ப கொஞ்சம் கருப்பான கலராக மாறும். காரணம் என்ன அப்படின்னா, இது மேலே நம்ம வந்து பச்சை பயிர் இல்லையா, பச்சை பயிர் க்ரீன் கலராக இருக்கும். அதனால் கலர் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு. அதனால் ஃபயர் வந்து நார்மலாக வச்சு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டாப்பாக வரும். இப்போ இதை உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நாம் வந்து சாதாரணமாக இந்த வெங்காயம் இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணாமல் உள்ள இந்த பெசரட்டையும் உங்களுக்கு நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இதை மாதிரி அடை தானே நமக்கு, இந்த மாதிரி சைஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு இதில் வந்து கலர் வந்து எப்படி வந்திருக்க பாருங்கள். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இதில் வந்து நாம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணல, வெங்காயம் ஆட் பண்ணல, கடுகு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணல. இது வந்து பிளெயினாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு க்ரீன் கலர் இருந்தாலும் நாம் டைரெக்டாக ஊற்றும் போது ரொம்ப சூடு ஏறுனா கொஞ்சம் கருப்பு கலராக வந்திருக்கும். அதையும் உங்களுக்கு நான் ஒரு ஃபஸ்ட்டு இதில் காட்டியிருப்பேன் வீடியோவிலேயே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இதை மாதிரி பதமான பக்குவமான இதில் பண்ணிங்கன்னா ரொம்ப டாப்பாக வரும். இப்போ இதை எடுத்துகிட்டு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள், நான் வந்து சுவையான பெசரட் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க 2 மெத்தடில். அதாவது வந்து இது வந்து உங்களுக்கு வெங்காயம் இதெல்லாம் வந்து இதுலேயே நாம் சேர்த்து பண்ண பெசரட். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறுமனை உள்ள மாதிரி பெசரட்டும் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த பெசரட்டை உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஏன் விருப்பமான முறையில் அப்படின்னு சொல்கிறேன்னா, தேங்காய் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம், வெங்காயம் ஆட் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை தான். இந்த பெசரட் வந்து ரொம்ப வந்து மேக்ஸிமம் வந்து காலை நேரத்தில் சாப்பிட்றது நல்லது, ஸ்நாக்ஸாக சாப்பிட்றது நல்லது. இரவில் சாப்பிடுவதை கொஞ்சம் தவிர்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, டைஜஷன் ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா இந்த பாசிப்பருப்பு அப்படிங்கிறது டைஜஷன் ரொம்ப லேட் ஆகும். அதனால் நீங்கள் பகல் நேரங்களில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த வீடியோவை உங்களுக்கு இந்த பெசரட்டை நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.